நாம் திருமுழுக்கு யார் யார் கொடுக்க முடியும் என்று சொன்னால், நிச்சயமாக திருத்தொண்டர் திருமுழுக்கு கொடுக்கலாம். குருவானவர் திருமுழுக்கு கொடுக்கிறார். மேற்றானியார் திருமுழுக்கு, குருத்துவத்தினுடைய முழுமை அவரில் இருக்கிறது மேற்றானியார். ஆனால் திரு அவை இன்னொன்றையும் நமக்கு கற்பிக்கின்றது. யாராவது மரண தருவாயில் இருந்தால் அவர்கள் எனக்கு திருமுழுக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நம்மால் குருவானவரை அழைத்து வர இயலவில்லை, நேரம் இல்லை என்ற நேரத்தில் யார் ஆண்டவரில் விசுவாசம் வைத்திருக்கிறோமோ, ஆண்டவரை உளமாற ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, நீங்களும் கூட தந்தை, மகன், தூய ஆவியானுடைய பேரால் அந்த நபருக்கு திருமுழுக்கு கொடுக்கலாம். இது அனைவருக்குமான கட்டளை. நீங்களும் கூட திருமுழுக்கு கொடுக்கலாம். அந்த மரண தருவாயில் குருவானவரை அழைத்து வர இயலாது என்ற நேரத்தில் நீங்கள் கொடுக்கும் அந்த திருமுழுக்கு, அதன் வழியாக அவர்கள் ஆண்டவருடைய சீடர்களாக மாறுகிறார். ஒருவேளை அந்த நபர் பிழைத்து கொண்டால் மீண்டுமாக அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படாது. நம்முடைய பேப்டிசம் ரெஜிஸ்டர் இருக்கும் தெரியுமா? அந்த பேப்டிசம் ரெஜிஸ்டர்ல உங்க பேர் தான் எழுதுவாங்க, ஃபாதர் பேர் எழுத மாட்டாங்க. ஏனென்றால் திரு அவை தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். ஆண்டவர் உயிர் தெழுந்து 40 நாட்கள் கடந்து விட்டது. இன்று ஆண்டவருடைய உயிர்ப்பின் பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மீட்பின் வரலாறில் இந்த 40 என்பது மிகவும் முக்கியமான ஒரு எண்ணாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் 40 வருடங்கள் அந்த பாலைவனத்தில் தங்களுடைய பயணத்தை வளர்த்து அதற்கு பிறகுதான் அவர்கள் வாக்குத்தத்த நாட்டுக்கு செல்கிறார்கள். நம்முடைய உண்மையான வாக்குத்தத்தத்தின் நாடு ஆண்டவருடைய பிரசன்னம், தந்தையினுடைய பாதம். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையிடம் ஏறி சென்று அப்பேற்பட்ட ஒரு அருளை நமக்கும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய உண்மையான வாக்குத்தத்தத்தின் இடம் தந்தை பிரசன்னமாகி இருக்கும் இடம். ஒவ்வொரு இறைவனுடைய பிரசன்னம்தான் நம்முடைய வாக்குத்தத்தத்தின் இடம். அதனுடைய முன்னடையாளமாகத்தான் இந்த திருபலி இருக்கிறது. இந்த திருபலியில் நாம் அந்த இறைவனை சந்திக்கிறோம், அந்த இறைவனை உட்கொள்கிறோம். இது விண்ணகத்தின் முன்னடையாளம். ஒவ்வொரு திருப்பீடமும் ஆண்டவருடைய அந்த மாட்சியின் பிரசன்னத்தை நமக்கு உணர்த்துகிறது. விண்ணகத்தின் முன்னடையாளமாக நம் முன் இருக்கிறது. மீண்டுமாக இந்த திருபலியில் இணையவிருக்கும் நாம் நம்மையே இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த திருபலியை முழு மனதோடு நாம் பங்கேற்போம். நாம் பங்கேற்பதற்கு தடையாக இருக்கும் நம்முடைய குற்றம் குறைகளுக்காக
நம்முடைய பலவீனங்களுக்காக இப்பொழுது இறைவனிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். தெயோப்பில் அவர்களே, இயேசு தாம் தேர்ந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதல் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ராயலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகம் வந்து அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்கள் இனங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆர்வார் ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் தேவர். ஆர்ப்பு தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசகம்.
அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருத்தூதர் பவுல் எபிசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சி மிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளி பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தொருளினார். திருச்சபையே அவரது உடல். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் 12 சீடர்களும் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பேரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்களுக்கு கடைபிடிக்குமாறு கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கின்றேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே,
ஆண்டவருடைய விண்ணேற்றத்தின் பெருவிழா. ஒவ்வொரு முறை இந்த விண்ணேற்றத்தின் விழாவை கொண்டாடும் பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஏதோ ஒரு இடத்தில் ஆண்டவர் இப்பொழுது நம்மை விட்டு அகன்று விட்டார், நம்மை விட்டு தொலைவில் இருக்கிறார், மேலேறி சென்று விட்டார், இப்படியான ஒரு கருத்துக்கள் தான். எங்கோ உள்ளத்தின் ஆழத்தில் ஏதோ ஒரு இடத்தில் ஆண்டவர் நம்மை விட்டு தூரம் சென்றிருக்கிறார் என்ற ஒரு எண்ணம். இந்த விண்ணேற்றம் ஆண்டவர் நம்மிடமிருந்து அகன்று போகவில்லை, மாறாக நம்முடைய மனித இயல்பை, மனித சுபாவத்தை விண்ணகத்திற்கு, ஆண்டவருடைய மாட்சிக்கு எடுத்து சென்றிருக்கிறார். மனித உடலோடு தான் அவர் விண்ணகத்திற்கு சென்றார். அவருடைய இந்த மாட்சியில் நமக்கும் பங்குண்டு. நம்முடைய இந்த கிறிஸ்துவ வாழ்வின் நோக்கம் அதாகத்தான் இருக்கிறது. நம்மை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். மனிதனை, நம்முடைய மனித இயல்பை, மனித சுபாவத்தை தந்தையினுடைய மாட்சிற்கு இட்டு செல்வதின் வழியாக அவர் நம்மை உயர்த்தியிருக்கிறார். அநேக நேரத்தில் நாம் திருவலியில், பிரசங்க நேரத்தில் ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக கேட்கிறோம், பாஸ்கா மறை நிகழ்வு, பாஸ்கா மறை நிகழ்வு என்று. இன்று இந்த ஆண்டவருடைய விண்ணேற்றம் இந்த பாஸ்கா மறை நிகழ்வின் நிறைவை கொண்டாடுகிறது. The completion of the Paschal mystery of Christ. அவருடைய பிறப்பின் வழியாக ஆண்டவர் நம் இயல்பில் நுழைந்தார். Through his incarnation, he enters into human nature, into humanity. இறைவன் நம் இயல்பில் நுழைகிறார். பாஸ்கா மறை நிகழ்வின் உன்னதமான ஒரு நேரம். அப்படிதான் பாஸ்கா நிகழ்வு தொடங்குகிறது. இறைவன் நம்முடைய இயல்பில் ஒன்றாக இணைகின்றார். அவருடைய பிறப்பில், அவருடைய இறப்பில் இறைவன் நம்முடைய துன்பங்களில் நுழைகிறார். அவருடைய பிறப்பில் நம்முடைய இயல்பில், மானுடத்தில் நுழைகிறார். அவருடைய துன்பத்தில் நம்முடைய துன்பங்களில் அவர் நுழைகிறார். அப்படியானால் எதற்காக ஆண்டவருடைய பாடுகள், மரணம் நமக்கு தரப்படுகிறது? எதற்காக 40 நாட்கள் அதை தியானிக்கிறோம் என்றால், என் இறைவன் என் பாடுகளில் என்னை விட்டு தூரம் நிற்பவர் அல்ல, அகன்று நிற்பவர் அல்ல, எனக்கு உதவுபவர் மட்டும் அல்ல, என்னுடைய துன்பங்களில் ஒன்றாக இருப்பவர். நம்முடைய துன்பங்களில் அவர் ஒன்றாக இருக்கிறார். ஆண்டவருடைய பாடுகளை நாம் தியானிக்கும் பொழுது வேறு எங்கு நமக்கு பார்க்க முடியும் இறைவன் அழுவதை? நம்முடைய பாடுகளில் அவர் ஒன்றாகி விட்டார், நம்முடைய பாடுகளில் அவர் நுழைந்து விட்டார் என்பதற்கு அடையாளம் அதுதான். கடவுள் அழுவதை நாம் வேற எங்கும் பார்க்க முடியாது. கடவுள் அடி வாங்கி துடிப்பதை, துன்பத்திற்கு உள்ளாவதை நாம் வேற எங்கும் பார்க்க முடியாது. கடவுள் அடிக்கப்படுகிறார், துன்புற்றப்படுகிறார், ஏளனமாக பேசப்படுகிறார், ஆடைகளை எல்லாம் களைந்து அவமானப்படுத்தப்படுகிறார். அவருடைய இந்த மரணம், அவர் நம்முடைய பாடுகளில் நுழைந்திருக்கிறார், முழுமையாக நுழைந்திருக்கிறார். ஒரு பார்வையாளராக அல்ல, வெளியிலிருந்து இருக்கும் ஒரு மீட்பராக அல்ல, நம்மோடு இணைந்து பாடுபடுபவராக, நமக்காக, நமக்கு பதிலாக பாடுபடுபவராக. கிறிஸ்துவத்தின் மட்டும்தான் கடவுள் அழுவதை, கடவுள் துன்புறுவதை, கடவுள் சாவதை நாம் பார்க்க முடியும். வேறெங்கும் பார்க்க முடியாது. இந்த ஒரு மாபெரும் உண்மை இந்த பாஸ்கா மறைகள் நமக்கு சொல்கிறது. நம்முடைய துன்பங்களில் கடவுள் ஒன்றாகி இருக்கிறார். He enters into our suffering through his death. Through incarnation, he enters into humanity. Through death, he enters into our suffering. நம்முடைய துன்பங்களில் அவர் ஒன்றாகி இருக்கிறார். உயிர்த்தெழுதலின் வழியாக அவர் நம்முடைய விரோதியான,
நம்முடைய வீழ்ச்சியான மரணத்தை வென்றிருக்கிறார். வெற்றியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்று ஆண்டவருடைய விண்ணேற்றம், இந்த பாஸ்கா மறை நிகழ்வின் நிறைவு, இதன் வழியாக இறைவன் நம்மை விண்ணகத்திற்கு உயர்த்தி இருக்கிறார். அவர் இறங்கி வந்தது மட்டுமல்ல, இந்த பாஸ்கா மறை நிகழ்வின் தொடக்கம் இறைவன் இறங்கி வருவது. இந்த பாஸ்கா மறை நிகழ்வின் முடிவை நாம் பார்க்கும் பொழுது, நிறைவை நாம் பார்க்கும் பொழுது, நம்மை அவர் விண்ணகத்திற்கு உயர்த்துகிறார். The Lord who descended wants us to ascend. நமக்காக இறங்கி வந்த இறைவன் நாம் விண்ணேறி செல்ல, நாம் எழுப்பப்பட்டவர்களாக எப்பொழுதும் இருக்க அழைக்கின்றார். இதுதான் இந்த பாஸ்கா மறை நிகழ்வின் நிறைவு. எப்படி இறைவன் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நேரத்திலும் நம்மோடு இணைந்தவராக, நம்முடைய மானுடத்தில் நுழைந்தவராக, நம்முடைய துன்பங்களில் நுழைந்தவராக, நமக்கு வெற்றி கொடுத்தவராக, நம்மை விண்ணகத்திற்கு உயர்த்துபவராக இருக்கிறார். இன்று அந்த நிறைவை நாம் கொண்டாடுகிறோம். நம்மை விண்ணகம் நோக்கி அழைக்கின்ற இந்த விண்ணேற்பு நமக்கு எதை பாடமாக கொடுக்கிறது? இந்த விண்ணேற்பினுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் தன்னுடைய பணி வாழ்க்கையில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருப்பார். நீங்கள் தந்தையிடம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் தான் வழி. என்னால் அன்றி எவரும் தந்தையிடம் செல்ல இயலாது. நீங்கள் தந்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். மகன் யாருக்கு தந்தையை அறிவிக்கின்றாரோ அவர் மட்டும்தான் தந்தையை புரிந்து கொள்ள முடியும். இன்று அவருடைய விண்ணேற்பத்தின் வழியாக இறைவன் அந்த விண்ணகத்தை நமக்கு திறந்துள்ளார். தந்தையை நமக்கு காண்பித்துள்ளார். நாமும் ஒரு நாள் அவரோடு இருப்போம். அவருடைய பிரசன்னத்தில் நமக்கும் இடம் உண்டு. நம்முடைய இயல்போடு தான் அவர் விண்ணகத்திற்கு சென்றார். மனிதனுக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிறைவான ஒரு இடம் உண்டு. விண்ணகத்தை திறக்கின்றார். அதைதான் நற்செய்தியாக அவருடைய விண்ணேற்றம் நமக்கு கொடுக்கிறது. இரண்டாவதாக, ஆண்டவருடைய விண்ணேற்றம் நமக்கு எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. இன்று நற்செய்தியை வாசிக்கும் பொழுது ஏதோ இரண்டு உண்மைகள் மோதிக்கொள்வது போல தெரிகிறது. ஆங்கிலத்தில் அதை பாரடாக்ஸ் என்று அழைப்பார்கள். நற்செய்தியின் தொடக்கத்தில் ஆண்டவர் விண்ணேற்றம் அடைகிறார். சீடர்களை விட்டு விலகி செல்வதை போல நாம் வாசிக்கின்றோம். நற்செய்தியின் இறுதியில் ஆண்டவர் சொல்கிறார், இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருப்பேன். எப்படி சீடர்களை விட்டு விலகி சென்ற இறைவன், விண்ணேற்றம் அடைந்த இறைவன் சீடர்களோடும் இருக்க முடியும்? இந்த விண்ணேற்றம் எப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தை நமக்கு கொடுக்கிறது? இந்நாள் வரை ஆண்டவர் அவருடைய உடலோடு எருசலேமிலோ கலிலேயாவிலோ தன்னுடைய சீடர்களுக்கு மட்டுமே பிரசன்னமாகி இருந்தார். விண்ணேற்றத்தின் வழியாக இப்பொழுது எல்லா இடங்களிலும் பிரசன்னமாகி இருப்பார். அதேதான் ஆண்டவர் சொல்கிறார், எந்நாளும் உங்களோடு நான் இருப்பேன். எந்த இடத்திலும் நான் உங்களோடு இருப்பேன். எப்பொழுதெல்லாம் இந்த அப்பம் உடைக்கப்படுகிறதோ, திருபலி கொண்டாடப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் இறைவன் பிரசன்னமாகி இருக்கிறார். நற்கருணையில் பிரசன்னமாகி இருக்கிறார். அவருடைய வார்த்தையில் பிரசன்னமாகி இருக்கிறார். திரு அவையில் பிரசன்னமாகி இருக்கிறார். எங்கு இருவர் மூவர் என்னுடைய நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ என்னுடைய நாமம் உங்களுக்கு என்னுடைய பிரசன்னமாக மாறும். நான் அங்கு உங்களோடு இருப்பேன். ஏழைகளில் ஆண்டவர் பிரசன்னமாகி இருக்கிறார். அநேக நேரத்தில் நாம் நற்கருணையில் ஆண்டவரை நம்புகிறோம், இறை வார்த்தையில் ஆண்டவர் இருக்கிறார் என்று நம்புகிறோம், திரு அவையிலும் நாம் கூடி ஜபிக்கும் பொழுது இறை பிரசன்னம் இருக்கிறது என்று நம்புகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஏழைகளிலும் நான் பிரசன்னமாக இருக்கிறேன். அதை உணர்ந்தவர் தான் நம்முடைய பாதுகாவலி மதர் தெரேசா. நான் பசியோடு இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், நான் அங்கு பிரசன்னமாக இருக்கிறேன் என்று. ஆண்டவருடைய பிரசன்னம் இப்பொழுது நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. அவருடைய விண்ணேற்றத்தில் அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு பிரிவது அல்ல. பிரிகிறது என்று சொன்னால் ஏன்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகம் முடியும் நாள் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். அவரே சொல்கிறார், நான் உங்களோடு இருப்பேன். அவர் நம்மோடு இருக்கிறார். அந்த பிரசன்னத்தை இந்த விண்ணேற்றம் நமக்கு உணர்த்துகிறது. மூன்றாவதாக மிகவும் அருமையான ஒரு சிந்தனை, ஆண்டவர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். விண்ணேற்றத்தின் வழியாக ஆண்டவர் நம்மை உயர்த்தி இருக்கிறார், மேலே எழுப்பி இருக்கிறார். நாம் உயர்த்தப்பட்ட மக்கள். எத்தனை முறை வீழ்ந்தாலும் நாம் உயர்த்தப்பட்டவர்கள். உயர்வான எண்ணங்களையே கொண்டிருக்க வேண்டும், உயர்வான சிந்தனைகளையே கொண்டிருக்க வேண்டும். இறைவனே நோக்கி இருக்கும் மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதைதான் இந்த விண்ணேற்றம் நமக்கு உணர்த்துகிறது. நாம் உயர்த்தப்பட்ட மக்கள், ஆண்டவரால் தூக்கி எழுப்பப்பட்ட மக்கள். ஒவ்வொரு திருபலியிலும் குருவானவர் இந்த உண்மையை நமக்கு வலியுறுத்துகிறார். ஒவ்வொரு திருபலியிலும் எந்த இடத்தில் நமக்கு நாம் உயர்த்தப்பட்டவர்கள், நாம் எப்பொழுதும் இறைவனை நோக்கிய வண்ணமாக இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தனை எல்லாம் அவரை நோக்கியே இருக்க வேண்டும் என்பதை எந்த நேரத்தில் குருவானவர் உணர்த்துகிறார் நமக்கு திருபலியில்? உங்கள் இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் அனைவரும் சொல்கிறோம், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் எழுப்பப்பட்ட மக்கள், உயர்த்தப்பட்ட மக்கள். ஒவ்வொரு திருபலியிலும் உங்களுடைய இதயங்களை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய சிந்தனைகளை ஆண்டவர் பால் எழுப்புங்கள். நாம் வீழ்ந்திருந்தாலும் மீண்டும் எழுவதற்கு இந்த விண்ணேற்றம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. We can never be people who are fallen. We are people who are lifted up. இறைவன் நம்மை உயர்த்திருக்கிறார். இதயங்களை, உங்களுடைய சிந்தனைகளை மேலே எழுப்புங்கள். நாம் அனைவரும் சொல்கிறோம், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். எழுப்புங்கள் என்று குருவானவர் சொன்னவுடன் நம்முடைய பதில் என்னவாக இருக்கிறது? நாங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவர் பால் நம் எண்ணங்கள் உயரும் பொழுது நிச்சயமாக அந்த எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாக இருக்கும். நாம் எத்தனை முறை தாழ்ந்தாலும் இறைவன் நம்மை உயர்த்துகின்றார். இந்த விண்ணேற்றம் நாம் உயர்த்தப்பட்ட மக்கள், எழுப்பப்பட்ட மக்கள், தூக்கிவிடப்பட்ட மக்கள் என்பதை உணர்த்துகிறது. இந்த விண்ணேற்றத்தில் இறுதியாக ஆண்டவர் நமக்கு ஒரு கடமையை கொடுக்கின்றார். உலகம் எங்கும் சென்று நீங்கள் நற்செய்தியை அறிவியுங்கள். பிதா, சுதன், பரிசுத்தாவியின் பேரால், தந்தை, மகன், தூய ஆவியின் பேரால் நீங்கள் திருமுழுக்கு கொடுங்கள். இத்துணை நாட்களாக இந்த சீடர்கள் என்ன செய்வது, எதை நாம் சொல்வது, எதுவுமே தெரியவில்லை. இன்று கூட நாம் நற்செய்தியில் வாசித்தோம், ஆண்டவரை அந்த மலையின் மேல் கண்டவுடன் சிலர் பணிந்து ஆராதித்தார்கள், சிலர் ஐயம் கொண்டார்கள் என்று. சில பேர் ஆண்டவரை பார்த்தவன் ஆராதிக்கிறாங்க, சில பேர் டவுட் பண்றாங்க, ஐயம் கொள்கிறார்கள், சந்தேகப்படுகிறார்கள். இப்படி இருக்கும் இந்த சீடர்களுக்கு ஒரு நோக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். He gives them a aim, a mission. Ascension leads us to a mission. எப்படி இந்த ஒரு கடமையை நிறைவேற்றுவது எப்படி என்று தூய ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார். அது அடுத்தவர். இன்று ஆண்டவர் அந்த கடமையை கொடுக்கிறார். He gives a command. போய் நற்செய்தியை அறிவியுங்கள். நமக்கு ஒரு கடமையை இது கொடுக்கிறது. அனைவருக்குமான கடமை இது. வெறுமனே குருக்களுக்காக மட்டுமல்ல, எல்லோருக்குமான கடமை. நாம் இறைவனை பறைசாற்ற வேண்டும். பிறரை இறைவனுடைய சீடர்களாக மாற்றுவது நம்முடைய இந்த கிறிஸ்துவ பயணத்தின் ஒரு முக்கியமான கடமை என்று இந்த விண்ணேற்றம் நமக்கு உணர்த்துகிறது. ஆகையால் தான் நாம் திருமுழுக்கு யார் யார் கொடுக்க முடியும் என்று சொன்னால், நிச்சயமாக திருத்தொண்டர் திருமுழுக்கு கொடுக்கலாம். குருவானவர் திருமுழுக்கு கொடுக்கிறார். மேற்றானியார் திருமுழுக்கு, குருத்துவத்தினுடைய முழுமை அவரில் இருக்கிறது, மேற்றானியார். ஆனால் திரு அவை இன்னொன்றையும் நமக்கு கற்பிக்கின்றது. யாராவது மரண தருவாயில் இருந்தால்
அவர்கள் எனக்கு திருமுழுக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்மால் குருவானவரை அழைத்து வர இயலவில்லை, நேரம் இல்லை என்ற நேரத்தில் யார் ஆண்டவரில் விசுவாசம் வைத்திருக்கிறோமோ, ஆண்டவரை உளமாற ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, நீங்களும் கூட தந்தை, மகன், தூய ஆவியானுடைய பேரால் அந்த நபருக்கு திருமுழுக்கு கொடுக்கலாம். இது அனைவருக்குமான கட்டளை. நீங்களும் கூட திருமுழுக்கு கொடுக்கலாம். மரண தருவாயில் குருவானவரை அழைத்து வர இயலாது என்ற நேரத்தில் நீங்கள் கொடுக்கும் அந்த திருமுழுக்கு, அதன் வழியாக அவர்கள் ஆண்டவருடைய சீடர்களாக மாறுகிறார். ஒருவேளை அந்த நபர் பிழைத்து கொண்டால் மீண்டுமாக அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படாது. நம்முடைய பேப்டிசம் ரெஜிஸ்டர் இருக்கும் தெரியுமா? அந்த பேப்டிசம் ரெஜிஸ்டர்ல உங்க பேர் தான் எழுதுவாங்க, ஃபாதர் பேர் எழுத மாட்டாங்க. ஏனென்றால் திரு அவை நம்புகிறது அந்த திருமுழுக்கின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஃபாதர் இல்லைன்னா மாற்றம். எதற்காக இதை எல்லோருக்கும் கொடுக்கவில்லை என்றுன்னா, யாரும் கோயிலுக்கே வர மாட்டாங்க, நாங்க வீட்லயே ஞானஸ்தானம் கொடுத்துக்கிறோம். மரண நேரத்துல மட்டும்தான். இதை திருச்சபை நமக்கு சொல்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். திருச்சபை எதுவும் கொடுப்பதே இல்லை. திருச்சபை எதையும் கொடுப்பதில்லை நமக்கு. ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு திருச்சபை நமக்கு கொடுக்கிறது. திருச்சபையிடம் ஒன்றும் இல்லை. அன்னை மரியாளையும் நாம் கேட்கும் பொழுது அதுதான் நடக்கிறது. அன்னை மரியாளிடம் எதுவும் இல்லை. அவர் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு நமக்கு கொடுக்கிறார், ஒரு தாயை போல. திருச்சபையும் அதுதான். திருச்சபையிடம் இருக்கும் அனைத்தும், எல்லா திருவருட்சாதனங்களும் ஆசிரும் இறைவனிடமிருந்து திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டது. திருச்சபை அதை மக்களுக்கு கொடுக்கிறது. The church is an instrument of Christ. Church is a dispenser of grace. ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை நமக்கு கொடுக்கும் ஒரு சாதனமாக இருக்கு. இன்று இந்த விண்ணேற்றத்தை நாம் கொண்டாடும் பொழுது நம்மை இறைவன் உயர்த்தி இருக்கிறார், உயர்த்தி கொண்டே இருக்கிறார், நம்மை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாமும் இந்த விண்ணேற்றத்தை காண வேண்டும். இன்று யாரெல்லாம் வீழ்ந்து இருக்கிறார்களோ, நான் வீழ்ந்தேதான் இருப்பேன் என்று நினைக்கிறார்களோ, அல்லது இனிமேல் எங்களுக்கு எழுச்சியே இல்லை வாழ்க்கையில் என்று துவண்டு இருக்கிறார்களோ, அவர்களுக்காக விசேஷமாக இந்த திருபலியில் ஜெபிப்போம். நாம் எழுப்பப்பட்டவர்கள், தூக்கிவிடப்பட்டவர்கள், நாம் வீழ்ச்சியுற்றவர்கள் அல்ல. இந்த திருபலியில் நம்முடைய இதயங்களை உண்மையாகவே மேலே எழுப்புவோம். ஆண்டவர் பால் நாம் எழுப்பும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் உயரும், நம்முடைய எண்ணங்கள் உயரும். நிச்சயமாக இந்த விண்ணேற்றத்தை நாம் நம்முடைய உள்ளத்தில் உணர்வோம். அப்பேற்பட்ட ஆசிருக்காக இந்த திருபலியில் ஜெபிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மை உயர்த்தி இருக்கும் இறைவன் நம் மத்தியில் இருக்கிறார். உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார். அந்த இறைவனில் நம்பிக்கை வைத்து நம்முடைய ஜெபங்களை அவருக்கு அர்ப்பணிப்போம். அன்பு தந்தையே இறைவா, இயேசு விற்று சென்ற இறையரசு பணியை காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்பவும் மக்களின் தேவைகளுக்கு ஏற்பவும் தொடர்ந்து ஆற்றிட திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்கும் தேவையான ஞானத்தையும் உறுதியான நம்பிக்கையையும் வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணில் வாழும் இறைவா, எங்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் சாட்சிகளாக வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்க்கை மூலமாகவும் வெளிப்படுத்தவும் இயேசுவின் சிந்தனைகள், பணிவாழ்வு இவற்றை தமதாக்கி இருக்குமிடத்தில் விண்ணகத்தை உருவாக்க தேவையான நல்வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, உலகெங்கும் துன்புறும் உம் திரு அவையை கண்ணோக்கி அருளும். அவர்கள்
தீவிரவாதம், அடக்குமுறை, நோய், பசி, வறுமை போன்றவற்றால் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து மனமுடைந்து உம்மில் நம்பிக்கை இழக்காமல் இருக்க அனைவருக்கும் உமது அன்பின் அரவணைப்பில் அமைதியை அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உன்னதரான இறைவா, திரு அவையின் தூண்களாக வளர்ந்து வரும் எம் இளையோர்கள் உலகில் ஏற்படும் மாற்றங்களால் அவர்களின் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் அச்சுறுத்தலாக அமைந்து அவை தரும் வாக்குறுதியால் தவறான பாதையில் போகாமல் உமது வாக்குறுதிகள் அவர்களின் வாழ்க்கை பாதைக்கு வழிகாட்டி என்பதில் உறுதியோடு காத்திருக்கும் நல் உள்ளத்தை அவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நாம் வீழ்ச்சியுற்றவர்கள் அல்ல, ஆண்டவரால் தூக்கிவிடப்பட்டவர்கள் என்பதை நம் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். எதுவும் நம்மை வீழ்த்திவிட முடியாது, ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது. நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். கடந்த வெள்ளிக்கிழமையன்று நம்முடைய பெங்களூர் உயர்மறை மாவட்டத்திற்கு ஆண்டவர் 6 புதிய குருக்களை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்வோம். இவர்களுடைய பணி சிறக்க தூய ஆவியானவர் எப்பொழுதும் இவர்களை வழி நடத்தும்படி ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்களுக்காக அநேகர் நம்மில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபம். அன்பே உருவான இறைவா, உம்முடைய விண்ணேற்றத்தின் வழியாக எங்களுடைய மனித இயல்பை நீர் உயர்த்தி இருக்கின்றீர். வீழ்ச்சியுற்ற எங்களை இந்த விண்ணேற்றத்தின் வழியாக நீர் மீண்டுமாக எழுப்புகின்றீர். நாங்கள் எழுப்பப்பட்ட மக்கள், உயர்த்தப்பட்ட மக்கள், தூக்கிவிடப்பட்ட மக்கள் என்பதை நீர் மீண்டுமாக எங்களுடைய நினைவுக்கு தருகின்றீர். எங்களுடைய இந்த மேன்மையை உணர்ந்தவர்களாக நீர் கொடுத்திருக்கும் இந்த அழைப்பிற்கு ஏற்றவாறு வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.